அப்படி அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே சகல மனுக்குலத்திற்கும் ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தினார். அந்த வழிதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படிக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்போ அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன அதிகாரத்தை பெறுகிறார்கள்? தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற பாக்கியத்தை அடைகிறார்கள். அல்லேலூயா. அதுவரைக்கும் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இஷ்டம் போன போக்கில் ஓடுகிற வழிகள் இருக்கலாம். இஷ்டம் போன்று தோன்றுகிற எல்லாவற்றையும் செய்து கடந்து செல்லுகிற வழிகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற